அது வேஸ்ட் வேஸ்ட். நடக்கங்க. ஏன் என்ன கொஞ்சம் சாயில கிடந்து சேர் கொண்டு வர சொல்லவா? நீங்க நாளே நல்லா இருக்கீங்களா? நீங்க 4 பேர் நல்லா இருந்தா ஏன் பேசியா? அப்புறம் எது கூட்டிட்டு வந்தது? வாயில வச்சு நல்லா இருக்கீங்களாங்க? நல்லா இருக்கும். சரிங்க. முகர மயில்களை அப்படியே பார்க்கல புழு புழு புழுன்னு தான் வருது எனக்கு. பார்த்தா அப்படியே கிளு கிளுன்னு இருக்குது. ஆமாத்தே சிச்சே ஆல்டர்னாரே. ஏன் உங்களுக்கு யார் வாயில கொடுத்தா? எல்லாம் ஏக்கப்பட்டு ஏங்கி வீங்கி சா போறிய பாத்துக்கங்க. நாடகத்தை ஒன்னொன்னு வச்சுக்கிட்டு இருக்கு பாரு. ஒன்னொன்னு வச்சுக்கிட்டு தெரியுது. என்னை மட்டும் அப்படி சொல்லாதீங்க. சிச்சி நான் உன்னை சொல்லுவேன். நான் உன்னை வச்சிருக்கேன். நான் சொல்லவே மாட்டேனே. சொல்லிட்டேனா? வெளில தெரிஞ்சிருச்சோ? தெரிஞ்சிருப்பது போ. யாரும் பண்ணாததா? காசா பணமா? ஆமா சிவனோட சொத்து ஆளுக்கு 2 குத்து. எப்ப அது இல்ல நீ எப்ப கொண்டு இருக்கிற? உங்க எல்லாரும் வணக்கங்க. நீங்களே நல்லா இருக்கீங்களே? நல்ல ஒரு கூட்டம். காலையில வரை இப்படியே இருக்கணும். எல்லாரும் இருக்கணும். ஆமா இருப்பாங்க. விடுவோமா? நான் வர்றேன். என்னது விடுவோமான்னு கேட்டீங்களே, அதுக்கு நான் வர்றேன்னு. நீங்க அதுக்குத்தான் ரெடியா இருப்பீங்க. மனம் முண்டேட்ட ஒரு செயல்பாடு இருக்காது. எப்படித்தானே போங்க. சரிங்க. பலவளம் பேசினா வாய்க்கு கேடு வருஷத்துக்கு ஒரு உள்ள வத்தா உங்க பூஞ்சாங்க. சரிங்க. வந்தமா போடுவோம் போயிட்டே இருக்கணும். போலாமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்னக்கா கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்படி பாரு அப்படி எடுக்க இல்ல சும்மா கும்மு கும்முங்கிறாரு பாரு.
ஏன்பா எங்களுக்கு பார்த்தாலே என்னது இந்த பெட்டிக்கார எது குடிச்சு வந்தீங்க பூஜாரிக்கு பிஜேபியா நீங்களா பிஜேபியா ஆர்ஜிஎஸ் மூர்த்தி 200 மருந்தா விருந்தாடா என்னடா எழுதிக்க ஏன்டா தமிழ போட்டு கொள்றீங்க ஐயோ 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 இதை நான் படிக்க பாரதியாரே செத்து போயிருவாரு வசந்த் மற்றும் பயமரியாதை அவரு என்னடா அட எப்ப தமிழ நானே மறந்துடுவேன் பயமரியாதவர்களா பயமரியா தம்பிகள் மலலையா மாலையா ஏய் போங்கடா உங்க தமிழ இடி விழுக சரி நன்றி நன்றி வந்து வாங்கிக்கடா மறுபடியும் வாசிக்கணுமா மற்றும் வசந்தம் மற்றும் பயமரியா தம்பிகள் டேய் நீ மலலையா புச்சு புடுவோம் புச்சு நாளைக்கு விட்டா 2 புள்ள பெத்துருவேன் இந்த பெட்டிக்காரனுக்கு என்ன நெருக்கிருச்சா ஏத்தா அப்பா நீ படிச்சத வச்சுக்க நீ மறந்துடும் உன் தமிழ ஏப்பா ஏன் வந்து அப்படியா ஐயோ ஐயோ இது இது ஏன் நேரம் இன்னைக்கு நான் வந்து இல்லை நம்ம நேரம் அப்படியே சேர்த்து வச்சுக்க என்ன மருந்துங்க நீங்க கொடுங்க நான் இப்பவே குடிக்கிறேன் எனக்கு இப்பதான் வேணும் எனக்கு இப்பதான் வேணும் எனக்கு அப்ப வேணாம் எங்க நீங்க இங்க வாங்க எப்படி தாண்டி வர முடியுமா தாண்டி வாங்க நான் மட்டும் வர முடியுமா இங்க வா நான் தர்றேன் சரிங்க சொல்லுங்க மாமா என்னங்க மாமா ஏய் 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 சும்மா யாயா வேற அப்படியே இழுத்து போடுமா உனக்கு விசில் அடிக்கணும் என்னை பார்த்து விசில் அடி சரியா மைக் செட் வச்சுல விசில் அடிக்க கூடாது போவா நம்மோரே முன்னால நீ வாய பின்னால ஆக்கி
என்னங்க நான் எதுவும் தப்பா இருந்துச்சு நான் தப்பா சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது தப்பா பட்டுச்சா கொஞ்சம் மேல கட் பண்ணி விடுவேன் என்ன நான் தப்பா பண்ணேன் கரெக்டா பண்ணேன் இங்க மறுபடியும் பாருங்க நான் போறேன் பின்னால நீங்க வாங்க பின்னால ஆக்கிர தோட்டத்துக்கு ஆக்கிர தோட்டம் எங்க இருக்குதுங்க உங்களுக்கு தெரியாததா நீங்க போகாததா நீங்க போயிருப்பீங்க காடு கரம் மேடு நான் ஒரு பூங்கா வச்சிருந்தேன் நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால ஆக்கிர தோட்டத்துக்கு நான் தூக்குனா நீ தாங்க மாட்ட பரவாயில்லையா நான் தாங்கிடுவேன் நீ தான் இருக்கிறவங்க தாங்க மாட்டாங்க நீ தாங்கன்னு எனக்கும் தெரியும் சரிங்க உங்க 4 பேர்ட்டே வட்டா 4 பேர்த்திட்ட ஒட்டுமொத்தம் எப்படி வருவீங்க ஏன் உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க தனித்தனியா வரணும் தனித்தனியாவா இல்லைன்னா ஜாமான் எடுத்து நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் இதுக்கு தேவைன்னு சொல்றது இந்த பெட்டிக்காரெல்லாம் கூட்டிட்டு வர அதிக சண்டை போடுவேன்னு சரி நீங்க 4 பேரு குளிக்கி போட்டுக்கோங்க யாரு முதல்ல வரீங்களோ அவங்கள்ட்ட வரேன் ஃபர்ஸ்ட் எந்த வரீங்களா வரவா வாங்க ஏன் யோசிக்கிறீங்க ஏங்க வாங்க வட்டாங்க அப்படிலாம் கிடையாது இல்ல சிச்சி நான் உன்கிட்ட வரல அதனால தெரியல வட்டாங்க குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தாம்பூரிகளே ராசாவே ராசாவே என்னைக்குடா நான் குத்துறேன்னு சொன்னா எப்படிதான் குத்து போவாங்க என்னங்க என்னைக்கு நான் உன்னை குத்துனேன் நீங்க குத்தலன்னா சொல்றீங்க அதத்தான் நான் என்ன குத்துறேன்னு கேளுங்க அப்புறம் சொல்றேன் என்னங்க என்னங்க ஏன் இத பார்த்த மாதிரியே உட்காருங்க ஏயா தெரியலையே நான் ஒரு அளவுதான் இருப்பேன் நான் பொம்பளையா இருக்கிற வரையும் நான் பொறுக்கியா மண்ணி நீ தாங்க மாட்டேன் சரி வாங்க வாங்க குத்துறேன் குத்துறேன்னு சொல்லிவிட்டு குத்தாம தாம்பூரிகளே ராசாவே ராசாவே ஏன் உங்களுக்கு யாராவது வாயில அடக்கி வச்சு கொடுத்துருக்காங்களா
பார்த்து சொல்லுவோம். பெட்டிக்கார் என்னன்னு கேட்காம நானும் வரமாட்டேன். இல்லைன்னா நான் பெட்டிக்கார்ட்டே போகல. அப்படி ஒண்ணும் அந்த ஆள்கிட்ட போகணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. சரி பாடுங்க. என்னங்க பாடுங்க பாடுங்க. உங்களுக்கு எத்தனை தடவைங்க பாடுறது? சரி மறுபடியும் பாடுங்க. என்னன்னு மறுபடியும் பாடுங்க. பயிரை புடுங்குறீங்களா? ஆமா. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தாங்குறீங்க. ஏறாசாவே ஏறாசாவே அது என்னது அது என்னது? குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தாங்குறீங்க. ஏறாசாவே ஏறாசாவே ஆசாவே ஆசாவே. போதுங்க. அடுத்து மிருதங்காட்ட போட்டா கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லி போட்டு கட்டாம தாம்போறீங்களே. ஐத்தானே ஐத்தானே அடியே என்னது அடியே என்னது? கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லி போட்டு கட்டாம தாம்போறீங்களே. ஐத்தானே ஐத்தானே கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லி போட்டு கட்டாம தாம்போறீங்க. ஏசாவே ஏசாவே சரிங்க. அடுத்து அடுத்து வாயில வச்சாங்க. சரிங்க. அடுத்த ஆல்பம் காட்ட பார்த்தாங்க. வாங்க. நீங்க ஏங்க அப்படி இருக்கீங்க? நீங்க சுறுசுறுன்னு இருங்க. மத்தவங்கள பத்தி நம்ம கெட்டு போக கூடாது. நம்ம வேலையில அதெல்லாம் பார்க்க போறோம். சரியா? பட்டா பூண்டி நடையா போனவரே ஒரு திருங்க நல்லவரே சிட்டு பறக்குது குத்தாலத்தில் மட்டமடிக்குது மத்தாலத்தில் ராஜாத்தி யாருடைய ஒரு வட்டாரத்தில் என்னோட உள்ள வட்டாரத்தில் காதலி மட்டு மலர் விரசா மட்டு குளிர் விரசா மட்டு மலர் விரசா மட்டு குளிர் விரசா மலருக்கு குளிரே ஆத்தி சிட்டு பறக்குது குத்தாலத்தில் மட்டமடிக்குது மத்தாலத்தில் ராஜாத்தி யாருடைய ஒரு வட்டாரத்தில் என்னோட உள்ள வட்டாரத்தில் காதலி. உனக்கு பொறாமையா இருக்காது? இருக்கதான் செய்யும். பெண்ணே ஆய் பெண்ணே வா. ஓ பெண்ணே ஓ பெண்ணா. ஓ பெண்ணே. ஏய் என்னடா என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை என்னையும் பாரு இதையும் பாரு ரோட்ல ஆடிக்கு தெரியே. ஏய் ஒரு பாம்பளை என்னையும் இதே மாதிரி வந்து இடிக்கிறியே. ஏண்டா முண்டை பயல உன் கண்ணை இந்த பொண்ணில வச்ச சோத்த திண்டே சோத்த விட்டு சுண்ணாம்பு திண்டியாட எடுவட்ட பயல அட நாலாறு பயல ஊதாறு பயல மானகட்ட பயல 3 காசு முண்டை 8 காசு முண்டை 10 காசு முண்டை. ஐயா போலீஸ்கார ஐயா, இந்த பிள்ளை மேல ஒரு கேஸ் கொடுக்கணும்யா. என்னை ஓத்தான்னு பேசுறாயா? நேரத்தை கூட்டி வந்தோம்னா எது கூட்டி வந்தேன்? நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன் கடத்திட்டு வந்தேன். இவன் மேல ஒரு கேஸ போடுங்க. பொம்பளை பிள்ளைக்கு பொறுமை முக்கியம். ஆம்பளைக்கும் பொறுமை முக்கியம். அச்சம்மடம் ஞானம் பைப்பு
எனக்கு எந்த பருப்பும் இல்லையே. உனக்கு பருப்பு இல்லைங்கிறது தெரியும். ஏய் முண்டை கையெடு ஃபர்ஸ்ட். கையில போடுறது பூரா தங்கம்மா. அம்மன் ஜல்லிக்கு போச்சு நல்லா புடிச்சு இழுக்காத. சரி கிட்ட சும்மாங்க நான் நாச்சுக்கான பப்புன்னு நான் மத்த பப்புன்னு மாதிரிலாம் நல்லா கட்டி பிடிச்சு ஆடுவேனே. ஏன் என்ன காரணம்? அதெல்லாம் அன்னைக்கு இருமா எரிஞ்சு விழுந்தேன். அன்னைக்கு உனக்கு பாக்கல புளு புளுன்னு. அவங்க நினைச்சிட போறா நாடகமா செச்சு படமான்னு தள்ளி போல கிட்டு நான் மோசமான பையன், எந்த வம்புக்கும் போக மாட்டேன், யாரையும் தொட்டு பேச மாட்டேன். ஆனா நீ வீம்பாத்தோட வந்து நான் விடவே மாட்டேன் அதே விட மாட்டேங்கிறது. அப்படியே பொம்பளை பிள்ளைக்கு பருவம் முக்கியம், ஆம்பளைக்கும் பருவம் முக்கியம். இன்னைக்கு தண்டை கிடைச்சிருக்கேன், சகல வரல, அவன் வராத வரைக்கும் சந்தோஷம். அதிகம் பேசக்கூடாது. நீ அதிகம் பேசக்கூடாது. அதிகம் பேசுற பொம்பளை பிள்ளை கண்டாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஆம்பளை பிள்ளை பார்த்தாலே பிடிக்காது. ஆம்பளை பெரியாள் நான் சொல்லுவேன், பொம்பளை பெரியாள் நான் சொல்லுவேன். ஆம்பளைக்கு ஆம்பளை ஒரு நாள் விட்டு கொடுப்பாங்க, பொம்பளைக்கு ஒண்ணா பொம்பளை விட்டு கொடுப்பாங்க. ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவா, பொம்பளை மனசு பொம்பளை அறிவாள். மாசியில கூட அறிய மாட்டிய, நீங்க மயிர்ல கூட புடுங்க மாட்டீங்க. உங்க லட்சணத்துல எங்க தெரியுமா பாக்கலாம்? உங்க லட்சணத்தை நாங்க பாக்குறேன். காலையில இந்த ஊர் முக்கு ரோட்ல கொலாடியில பாக்கலாம். என்னன்னு எனக்கு ஒரு பொம்பளை தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பொம்பளை குறுக்க போகும்போது அக்கா எனக்கு ஒரு கொடை விடுன்னு சொல்லி கேட்கும் போது எந்த பொம்பளையால புடிச்சிட்டு போட நல்லா இருப்பேன்னு சொல்லி என்னைக்கா ஒரு பெண்கள் விட்டு கொடுத்துருக்காங்களா? விட மாட்டேன். உங்க லட்சணத்துல ஒயின் சாப்ப பார்த்தா தெரியும். எப்படி ஒரு கட்டிங் தரலன்னா ஏண்டா உன் பொண்டாட்டி நான் தான் வச்சிருந்தேன், உன் பொண்டாட்டி நீ தான் வச்சிருக்கேன், ஒரே படம் போடி. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது. அப்படி அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவான் இல்ல பாக்குறியா? வேணா லேசா ஒரு சாம்பிள் காட்டவா? காட்டு. பாக்குறியா? காட்டு. அண்ணே அண்ணே ப்ளீஸ் கோபரேட். ஆம்பளை பத்தி பெருமையா பேச போறேன். ஆம்பளை இருக்கும் பூரா இந்த ஆம்பளை படுத்து தூங்குங்க. இருக்கா இந்த ஆம்பளைய காப்பாத்தணும். இல்ல எனக்கா ஒரு தடவை ஆம்பளைய மட்டும் கை தட்டி பாப்பா ஒரு தடவை ஜோரா. ஆம்பளம் தெரியுதா? என்ன பேண்ட தூக்கி போட்டு வந்திருக்கேன். என்ன ஆம்பளையாரு பட்டியாலா போட்டு வர? நான் பொம்பளை பிள்ளை போடுறது பாரு. நான் கூட பேண்ட் போடாம சும்மாதே வந்திருக்கேன். அப்பவே சொன்னேன் உன் பேண்ட்டை நான் போடுற இடத்துல போடாத பீத்த முண்டை என்னைக்கா தூக்கி நான் மாட்டிட்டு வர போறேன். இந்த பேண்ட்டை கண்டுபிடிச்சது யார்? இந்த பேண்ட்டை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளையால் நாங்க தான். ஏய் பொம்பளையாரு. ஆம்பளையால் நாங்க தான். பொம்பளையாரு காரணம் இருக்கு. என்ன? ஒரு புருஷன் பொண்டாட்டி அத மேல நீ இறக்கு கீழ இல்ல நீ அத மேல இறக்குனே அப்பதான் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். என்னது? ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை. பொண்டாட்டிக்காரி புருஷன் காசு கொடுத்துருக்காரு. என்ன 100 ரூபாய் காசு கொடுத்து மிளகாத்தூள் வாங்கிட்டு வாயான். புருஷன் 100 ரூபாய் கட்டிங்க போட்டு வீட்டுக்கு வந்துட்டார். போட்டு வீட்டுக்கு வந்து அப்ப யாரோ ஒரு பையன் இது மாதிரி பேண்ட் தைக்க சொல்லி துணி கொடுத்துருக்கான். சரி. அப்ப பொண்டாட்டியோட கடுப்புலயே புருஷன் தச்சிருக்காரு. என்னன்னு? இந்த பேண்ட நல்லா பார், இது பேர் பட்டியாலாவா? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் திருப்போன முக்கு ரோட்ல பார், என்ன அங்க ஒரு மிளகா மில்லு இருக்கும். அங்க மிளகா அரைச்சு வரும்போது ஒரு கொட்டும்பார் ஒரு துணி இது தெரியாம நீங்க வாட்டில பட்டியால குட்டியால சொல்லி போட்டுட்டு உங்க குண்டி தெரியற மாதிரி ரோட்ல நடந்துட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க, எப்பவுமே ஆம்பளை தான் பெரியார், எப்பவுமே பொம்பளை தான் பெரியார். நான் சொன்ன உடனே எங்க ஆம்பளை இருக்கமெல்லாம் கை தட்டினாங்கல்ல. இப்ப நான் சொன்னேனே என் பொம்பளை எல்லாம் கை தட்ட பாக்குறியா? எங்க சொல்லு பாப்போம். ஐயோ காலையில சம்பளத்தை கூட ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துறேன், கை தட்டுங்க தட்டுங்க. நானுக்கு சாமுண்டப்போ நல்ல சாணி தட்டின மாதிரி எங்க ஆம்பளை இருக்க எப்படி தட்டினா? கமான் கைஸ் ஒன்ஸ் மோர், கமான் கைஸ். நான் இவ்வளவு பெருசுன்னு அடிச்சு காட்டு. அங்க பாரு முண்டை கேளு முண்டை. அங்க ஒரு 10 பேர் தான தட்டுறாங்க. அட தட்டுங்க எல்லாரும். ஏன் சாப்பிடலையா? சாப்பிட்ட எனக்கு தெரிஞ்சிரும் போல. இதை விடவா நான் உன்னை கேவலப்படுத்தணும்? 10 பேர் இல்ல ஒண்ணு இல்ல, காலையில சப்பாத்தி சொல்லல அதுக்கு நாங்க பிராக்டிஸ். ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு ஆம்பளை அறிவான்னு சொன்னதுக்கு பத்தியா கை தட்டு இன்னைக்கு எனக்கு தான் கூட. இப்ப என்ன மஜிலுக்கு நீ தட்டின? உன்னை கை தட்ட சொல்லி நான் சொல்றேன். கை தட்டுன்னு சொன்ன உடனே கை தட்டினா பத்தியா? சரி. இந்த ஆம்பளை இருக்கா பரவாயில்ல, உனக்கு ஏதோ ஒரு 30-40 போதும் போதும் போ எடுத்தா உனக்கு ஒரு 30-40 ஓட்டு விழுந்துருச்சு. எங்க அந்த 2வது ரோல இந்த ஆம்பளை உட்கார்ந்துருக்க சைடுல இருந்து ஒரு 10 கைதட்டு வந்துச்சு. ஆமா பாத்துட்டேன். மேடல் என்ன கண்ணு தெரியாதுன்னு பாத்தீங்களா? முன்னாடி ஒரு 10 பேர். இப்ப கை
இந்தியாவிலே அதிகமா பாலியல் வன்கொடுமை நடக்கு. இங்க வாடா பாப்பா பக்கத்துல வாடா. என்னடா பிள்ளைக்கு என்னமா பிள்ளை அருணா கயிறு போட்டு இப்பத்தே வந்து அருணா கொடியெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. தொப்ப தெரியாம இருக்கிறதுக்கா? இங்க வா. ஏன் தெரியுமா அதிகமா தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது? காரணம் யார்? ஆண்களா? கிடையாது, பெண்கள் தான். இது முதுகா முனியாண்டு விளாசி தோசை கல்லா. வண்டி ஓட்டு வண்டியை பார்த்து ஓட்டுவானா, இந்த பிள்ளை குண்டியை பார்த்து ஓட்டுவானா? ஒத்தையில வருவதே அப்பமக உள்ளே சட்டரித்து பேசுவோமா இது நம்ம ஒரு ஒத்தையில வருவதே அப்பமக உள்ளே சட்டரித்து பேசுமா இது சமய முறை இல்லை. ஆளு அண்ணே 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 திங்காங்களா? ஒத்தையில வருவதே அப்பமக உள்ளே காவேரி பச்சா ரக்கிட 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 ஏய் ரக்கிட தக்கிட 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 தா ஏ தக்கிட 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 ஓடா ஓடா ஏ அச்ச பார்வை திரதடி அச்ச முடி மாரதடி அச்ச பார்வை திரதடி அச்ச முடி மாரதடி தம்பிலா இந்த பிள்ளை திருப்போணம் ஜிஹெச்ல வேலை பார்க்குதா? குடும்ப கட்டுப்பாடு பண்றதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பா ஒலையடா. பிஜி கட்டையில ஒரு கொட்டையை மட்டும் முழுங்கிட்டாலே கைய கழுவிட்டு வா. பிச்சு பிச்சுங்க மாந்தோப்பில் இருக்கிற மணிக்குயிலே மாமன குடிக்கலையா? மாந்தோப்பில் இருக்கிற மணிக்குயிலே மாமன குடிக்கலையா? போடா மாந்தோப்பில் இருக்கிற மணிக்குயிலே மாமன குடிக்கலையா? இந்த பிள்ளை சட்டி போடலடா. ஏய் போட்டுக்கடா அந்த பிள்ளை. எங்க தூக்க சொல்லு பாப்போம். போட்டுக்கடா அந்த பிள்ளை. கமக்க கொய்யாரோ கொய்யாமரா ராசா உளுந்த நாரு உளுந்த நாரு அச்சமரு கொய்யாரோ கொய்யாமரா ராசா உளுந்த நாரு அச்சமரு வரா வரா ஏ ஏ ஏ பூரா சப்பி போட்ட கொட்டையா இருக்கு. என்னது கீழே மேலே பாதிதான் அடிக்குது, மேல ஒண்ணே போத்தாங்க மாமா. திரும்ப ஆறுமா மாமா, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த பிள்ளைய பிடிக்கல, எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த பிள்ளை பிடிக்கல. எனக்கு இந்த பிள்ளை குடும்பத்துக்கு சரியா வராது. என் குடும்பத்துக்கு இந்த பிள்ளை சரியா வராது. காரணம் இருக்கு, காரணம் இருக்கு மாமா. குண்டி பெருத்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு குண்டியே இல்லையாடா? இந்த பிள்ளைக்கு பேசுறீங்க பெருக்க ஆரம்பிச்சிருச்சு.
அட வாய்ப்புல இல்லைன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான்டா பார்த்தா லேஜா பெருக்குது ஏய் உள்ள ஆட்டத்தை பாத்தியா முடிச்சு தன்னானே தானே நீங்க வா ஏய் வா. வாடா எடா ஆளாளுக்கு என்னடா நான் என்ன நோட்டு நக்கிட்டாடா சொல்றது எடா எத்தனை பேர்ரா ஆத்தோடு முடிச்சு தன்னானே தானே அவங்க இது ஒரு ஆட்டம் தான் புடிச்சுரும். அப்படி வந்து இப்படி வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு ஆட்டம் அப்படி கையை அப்படி தோரணா இருக்கணும் சொன்ன சொல்லு சுருக்கனை குத்து தாடியே சொன்ன சொல்லு சுருக்கனை குத்து தாடி எனக்கு தாடி நல்லா பாருங்க உங்களை பார்த்தா காதல் வருது எனக்கு உனக்கு காதல் வருதா உங்களை பார்த்தோனே காதல் வந்துச்சு. நிஜமாவா ஆமாங்க. என்ன சொல்லி இப்படி தள்ளி நின்னாலே எனக்கு காதல் வரா கிட்டவா அவங்கள பார்த்தா பயப்படா நான் ஏன் பயப்படணும்? நான் இருக்கேன்டா உனக்கு நீ நக்கறா எனக்கு? நான் இருக்கேன்டான்னு நானே அதாங்க சொன்னேன். நல்லா உன்னை பார்த்தோன்னே நான் இன்ன வரைக்கும் யாரையும் தொடாத மேக்கப் பண்ணி. செஞ்சதில்லை இல்லடா காதல் நான் செஞ்சதில்லை உங்களை பார்த்தோன்னே எனக்கு சொரி சரங்க பிடிச்ச மாதிரி காதல் ஆசை உனக்கு எப்படி நான் காதல் பண்ண போறேன் மாமா மாமா ஹலோ மஞ்சப்படி தேய்ச்சி உனக்கு அழகு பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற பாக்குறியா யார் பண்ணது ஐயோ ஹலோ மஞ்சப்பொடி தேய்க்கீழ நெஞ்சு தொட்டு துவைச்ச புள்ள நீ தொட்டு பாகமில்ல இந்த கார்த்தித்தோடு காடனை போ கார்த்திக்குத்தான் நல்ல பதில் சொல்லு புள்ள மஞ்சப்பொடி தேய்க்கையிலே நெஞ்சு தொட்டு
உங்க காதல நீங்க புழுவி தள்ளிட்டீங்க. நானும் புழுவி தள்ள. நீங்க நட்டு வைங்க. நான் நட்டதான் எல்லாம் பறிக்க முடியாம இருக்கு. வைங்க பாப்பா, சொல்லுங்க பாப்போம். படக்குன்னு சொல்லுங்க. சொல்லவா? ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சேல உண்மையில நானே சமைச்சேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சேல உண்மையில நானே சமைச்சேனே. நான் பூமுடிச்சு பொட்டு வச்சே உறவுக்காகத்தான், நான் கண்களுக்கு காத்திருந்தேன் மரவுக்காகத்தான். எப்பட்டாவது உள்ள எங்குது அமுதே, உன்னை கட்டி பிடித்து முத்தும் யாரோ கொள்ளாரு தெரியாதமா பொம்பளை பிள்ளை நினைச்சேன். இங்கு அனைவரையும் களைப்பு தெரியாமல் நாடகத்தை சிறப்பாக தொகுத்து வழங்கும் பப்புன் என்னை பாராட்டி ரூபாய் 2001 வழங்குபவர் பிரவீன்ராஜ், அபிஷேக், வசந்த். என்னப்பா மூர்த்தி பயில அன்புள்ளங்கள் சார்பாக 2000 ரூபாய் அன்பளிப்பு. 2000 200 தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஹலோ க்ளோஸ் 200 வரலன்னா திரும்ப எந்த நோட்டீஸ் வந்தாலும் கிழிச்சு வச்சு விடுண்டி. 2000 திரும்ப ஐயோ. இங்கு அனைவரையும் களைப்பு தெரியாமல் நாடகத்தை சிறப்பாக தொகுத்து வழங்கும் பப்புன் என்னை பாராட்டி 2001 ரூபாய் அன்பளிப்பு வழங்கக்கூடிய பாசமுக அன்பு உள்ளங்கள் பிரவீன்ராஜ், அபிஷேக், வசந்த். அடுத்த எங்கடா கண்டு தெரிஞ்சு கூட இந்த பேப்பர் எடுக்காத, உன பேப்பர் என்னோட ஆல்ரவுண்டு கிட்ட 2 இருக்கு வாங்கிக்க. அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்க்கக்கூடிய இளைஞர்கள்
அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி செய்து கொண்டு இறந்தாலும் மறைந்தாலும் இவர் போல் யார் என்று இந்த ஊர் சொல்ல வேண்டும் என்ற கூற்றுக்கு இணங்க அனைத்து இளைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு அருமையான சமர்ப்பணமான ஒரு அருமையான பாடலோடு இந்த இசைஞானி இளையராஜா இசையில் வந்த மறைந்த பாசமுக அன்புனார் இருந்தாலும் மறைந்தாலும் எல்லோரும் வயிற்று பசியும் தீர்க்கக்கூடிய அன்புனார் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஒரு அருமையான காதல் காவியமான ஒரு பாடலோடு ஹலோ அந்த வானத்தை போல மன்னம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே சரவணா ஆடியோஸ் ஆபரேட்டர் அன்பையா இங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த வானத்தை போல மன்னம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னதே யாரு அது மன்னவனே அந்த வானத்தை போல மன்னப்படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே நன்றி. அடுத்து சேதுபதி வரக்கூடிய நேரம் தூங்குறவங்களும் எழுப்பி கொடுங்கம்மா. வணக்கம் வணக்கம் வாங்க. Adi
காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பும் இந்த மண்ணு புண்ணாக்க கொட்டியை என்ன திறமை விவசாய பிரகுடி மக்களை இந்த ஜனகத்தை நாளைய வர்ணமாக்கும் பாரதாய் மைந்தர்களை போர் முக்கியஸ்தர் ஐயாவர்களை விழா கமிட்டியாளர் ஐயாவர்களை கடமை கண்ணியம் என்று சொல்லக்கூடிய காவல்துறை ஐயாவர்களை உங்கள் அனைவருக்கும் அடியை சேதுவதியாகி முடி சாய்ந்த வணக்கத்தை கணிவர் சமர்ப்பித்து என்னுடைய கதாபாத்திர தருணம் என்றால் யாரையை வணங்க வேண்டும்? காஞ்சியிலே காமாட்சி காசி விசாலச் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் குடிகொண்டு நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை எண்ணி கொடுக்கக்கூடிய நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய தாய் யாரு? யாரு? மதுரைக்கு பேர் யாரியா? யாருமா? மீனாட்சி தான். அந்த தாய் மீனாட்சியும் அது இல்லப்பா, அந்த தாய் மீனாட்சியோடும் நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழா வச்சிருக்க எதுக்காக? இந்த தாய் மீனாட்சி அம்மனுக்காக தானே. கண்டிப்பாக இந்த தாய் நாடகம் பார்க்கணும். இந்த தாய் கூட சேர்ந்து இத்தனை பக்த கோடி நாடகம் பார்த்தால் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் எல்லாம் செல்வம் பெறும் என்பார்கள். நம்ம தாயை கூட்டிட்டு கிளம்புவோமா? போலாமா? பல்லாக்கள போறோம். தாய் பல்லாக்கள வரக்கூடிய அழகு எப்படி அருமையான பண்புக்கு எம்எஸ்கி அருமன் இருந்த பதிலும் வணங்க வேண்டும். இந்த முளப்பாரியா இருக்கக்கூடிய நம்முடைய தாய் அந்த மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு பின்பு கதை தொடர் என்றால் புறப்படுவோமா? மீனாட்சி பாண்டியரே சக்கரிலே ராசாத்தி ஊருக்குள்ள வந்தால தெருக்குள்ள பூமால தோல் மீது போரே மீனாட்சி
நடந்தாரு வரவேணிக்கு நட மீது நடந்தாரு மணி போடு மணி கண்டு துணிந்தாரு மகராசி கண்டு கண்டு வந்தாரு மணி போடு மணி கண்டு துணிந்தாரு மகராசி கண்டு கண்டு வந்தாரு என்ன வாழ வரும் பாடு ஆடு நினைச்சது முடிப்பா பாடு தவிக்கிற மனசே அல்லாத்தே குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஐயோ பாண்டியரே சக்கரையில ஆசவச்ச ராசாத்தி ஆசவச்ச ராசா அத ஊரால ஒரு பிள்ளை அவகாரால ஒரு பிள்ளை ஊரால பூமி இருக்கிறே பல்லாத்தே குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி சூடாத வேஷங்களே போட்டாரு சுந்தரரு மீனாட்சி பரம்படிக்க நடந்தாரு கடலீராத பாடலிடம் நடந்தாரு சூடாத வேஷமெல்லாம் போட்டாரு சுந்தரரு மீனாட்சி பரம்படிக்க நடந்தாரு வேப்பாறையிலே முடிக்க நடந்தாரு வீராதி வீரர்கள் ராசாதி ராசனுக்கு பூமால கூடுவது திருநாடு ஒரு பூண்டேரி மீது வரும் திருநாடு மாறாது அந்த பக்க மகராசு என்ன கொண்ட மீனாசு மாறாது அந்த பக்க மகராசு என்ன கொண்ட மீனாசு பாடு ஆடு நினைக்கிற முடிப்பா பாடு தடுக்கிற மனுஷன் யாரு பக்கமேலும் ரவியான மொழிமறிக்கு இருந்த போதிலும் நான் யாரு வெட்டிக்காரனே சொல்லுங்க நான் யாரு யாரு இருந்து வரன்னு சொன்னா தனியா தெரியும் ஆமா சொன்னா தான் தெரியும் தெரியுமா யாரு தெரியுமா யாருன்னு சிவகங்கை சீமை யானமல ஒத்தக்கடை அரிகருக்கு சக்கம்பட்டி சக்காம்பட்டி அரிகருக்கு சிட்டாம்பட்டி எனது ஊராகும் என்னுடைய பேரும் சேதுபதி தேவர் என்பார்கள் சரி என்னுடைய மனைவி பேரும் செம்பாய் என்று அழைப்பார்கள் சரி எங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் தானே ஆச்சு 5 வருஷம் தான் எத்தனை வருஷம் 5 வருஷம் வெறும் 5 வருஷம் ஏன் அவ்வளவு சலிப்பா சொல்றீங்க சலிப்புங்கிறது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருது சரி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வருது பல்லவை மாமன்னர் மருதபாண்டிய இளைஞர் பேரவை மற்றும் மூர்த்தி அவர்கள் சார்பாக 300 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். சரி இருந்த போதிலும் நம்மள தெய்வம் யாரு வணங்குவோம் ஒரு சில ஊர்ல ஒவ்வொரு ஊர்தாய தெய்வம் இருக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு தெய்வம் இருக்கும் பார்க்கக்கூடிய தெய்வம் ஆனா ஒரு சில பகுதி எடுத்துக்கிட்டால் மதுரை பகுதியும் திருப்போணம் பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டா ஒரு சில 2வது தெய்வம் யாரு அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த ஊர்ல வணங்கக்கூடிய தெய்வம் யாரு மாமன்னர் மருதுபாண்டியன் அவரது புகழை பாடிவிட்டு பின்பு கதை தட்ட வேண்டும் ஒரு சார்பா கேட்டிருக்காங்க தெரிந்த வரைக்கும் பாடுவோம் சரி சரியா சிம்பிளே போமா போகலாம் ஹலோ நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கு அருமையான ஒளிபரிக்கு அப்படித்தானே இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஹலோ எங்கள் தலைவர்களையா எக்குழவே
போற்றுகின்றேன் எங்கள் குழு தலைவரையாம் மாமன்னர் மருது வாண்டி அவரு புகழ்தாடி நாடு என்போம் எங்க மாமன்னர் மருது வாண்டி அவர் புகழ்தாடி எங்கும் தாடு எங்கள் குழு தலைவரையாம் எங்கள் குழு தலைவரையாம் மாமன்னர் மருது வாண்டி அவரு புகழ்தாடி நாடு எங்க மாமன்னர் மருது வாண்டி கைதட்டி அத்தனை உள்ளவங்களுக்கும் மற்றும் ஆரவாரம் பண்ணி அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு சரி இருந்த பதிலும் சரி 5 வருஷம் தானே ஆச்சு திருமணம் ஆகி இந்த 5 வருஷத்துல எதை உற்றார்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா என்னன்னே பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி என்றும் மக்கள் இல்லாத பாவி மாவம் என்று பேசினார்கள் சரி அதாவது முன்னொரு காலத்துல அப்படின்னா இன்னைக்கு குழந்தை பிறக்காட்டி நாளைக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்ன காலம் போயிருச்சுங்க அப்ப இருந்துச்சு ஆண்டு இன்னைக்கு கந்திர காட்டி இன்னைக்கா அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்குன்னு சொன்ன காலம் போயிருச்சு சொந்தக்காரங்க அப்படி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படியா ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுதா எடுத்தோன்னு என்ன கேட்பாங்க உன்னிட்ட பணம் காசு இருக்குன்னா கேட்பாங்க அது கிடையாது எத்தனை கார் வச்சிருக்க வீடு கட்டிட்டாங்க கேட்பாங்க அது கிடையாது யாருமே கேட்க மாட்டாங்க எடுத்தோடனே உன் பிள்ளை குட்டி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க உண்மைனே அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதாவது பெத்தவர்கள் குழந்தைக்கு இருந்தாலும் இருக்கும் குழந்தை இல்லாத எவ்வளவு வலி இருக்கும் நம்மள இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்குமா இல்லையா அதனால 5 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் கண் திறந்து பார்த்ததுக்கு அப்புறங்க அதாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க ஆம்பளை பிள்ளை 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு சரி என்னைக்கு பிறந்துச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் அவளுக்கு வெள்ளைச்சாமி என்று பெயர் வைத்து என்னுடைய மகன் வெள்ளைச்சாமிக்கு அந்த பேர் வச்சாலும் இந்த பூ உலக தாழ்வான்னு நினைக்கிறையா உண்மையிலுமேயா ஏன்னா அப்பன் சின்னவன் கிடையாது அதாவது குட்டி 8 அடி பஞ்சா 16 அடி பாய்வாக பாயும் பிள்ள ஆமா கண்டிப்பா என் மயம் பாய்வான்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவனுக்கு அந்த பேர் வச்சிருக்கேன் சரி இருக்கட்டும் இருந்த போதிலும் இந்த சேதுபதி என்ன நாட்டத்துல சிறந்தவன் எப்படி எல்லாம் மாடு பிடிப்பேன் எப்படி எல்லாம் ஒயிலாட்ட ஆடுவேன்னு சொன்னத்தனையா தெரியும் சொல்லுங்க நம்ம மக்களுக்காக ஏனென்றால் இந்த நாடகமாகப்பட்டது இந்த மேடையிலே சரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இந்த நாடகத்தை பார்த்திருந்தாலும் சரி இந்த நாடகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது மனிதனாக பிறந்து ஆமா கண்டிப்பாக தெய்வத்திட்ட தஞ்சம் அடையக்கூடியவர்கள் இந்த நாடகம் வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி என்று சொல்லக்கூடிய காவல் காதியம் அதனால
தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு போக கூடாது. ஏனென்றால் நம்ம கொஞ்ச நேரத்துல வெள்ளச்சாமி வந்து சாமி அழைப்பாரு. யார் யார் குடிக்கல கண்டிப்பாக வெள்ளையம்மா வெள்ளச்சாமி, அது மட்டுமல்ல மக்களை காக்கக்கூடிய அந்த சிவகங்கரோடு சிம்மக்கல் மேடு கற்பகபுரியில் வாழக்கூடிய மதுரை பாண்டிமுனி நமது தாயை துணை கொண்டு இருக்கிறான்னு பார்க்கக்கூடிய நேரம் செஞ்சு யாரும் போக கூடாது. ஏனென்றால் இந்த நாடகம் மத்த நாடகம் மாதிரி கிடையாது. ஆமா, தெய்வ சக்தி உள்ள நாடகம். கைதட்ட சொல்லுவாங்க, ஆரவாரம் சொல்லுவாங்க. ஏனென்றால் ஒரு சில நாடகத்துல கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால சொல்றோம், தயவு செஞ்சு இருக்கக்கூடிய பக்த கூடிய நபரும் யாரும் வீட்டுக்கு போக கூடாது. அது மட்டுமில்லை, எங்களது நாடக அமைப்பாளர் அருமை படன்பா சகோதரர் திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா கலிமன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு கதைக்கு போவோமானே போலாம்னே. ஹலோ ஹலோ சேதுபதி ராமனோடா, சேதுபதி ராமனோடா, இந்த சண்டால சேதுபதி நான் வேட்டையிலே வீரனடா, சேதுபதி ராமனடா, சேதுபதி ராமனடா, இந்த சண்டால சேதுபதி நான் வேட்டையிலே வீரனடா, அழகனுக்கு யான மலுவத்தக்கடு, மதுரை யான மலுவத்தக்கடு, எனக்கு அருகருக்கு சக்கம்பட்டி, உனக்கு ஆன மலுவத்தக்கடு, ஆன மலுவத்தக்கடு, சண்டால சேதுபதி உனக்கு அருகில் இருக்கும் சக்கம்பட்டி, சக்கம்பட்டி சிவகிரி, அதனா சக்கம்பட்டி சீமையிலே, சக்கம்பட்டி மந்தையிலே, இந்த சமத்தலே வழி நடந்து சக்கம்பட்டி சீமையிலே சக்கம்பட்டி சீமையிலே, சக்கம்பட்டி சீமையிலே, இந்த சமத்தலையே நான் பிறந்து முகிலாட்டாடுவனா, முகிலாட்டாடுவனா, இந்த உத்தமனா சேதுபதி முகிலாட்டாடுவனா, நான் ஒயிலாட்டாடுவனா, ஒயிலாட்டாடுவனா, இந்த உத்தமனா சேதுபதி மாதவொடி வீரனடா, ஜல்லிக்கட்டு மாதவொடி வீரனடா, நான் மயிலக்காலே சூரனடா, அது மாடுபுடி வீரனடா, மாடுபுடி வீரனடா, அந்த மயிலக்காலே சூரனடா. எப்படி தெரியுமா? எப்படி சேதுபதி அண்ணன் ராமனடா, 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 உத்தமனா, அடடா சேதுபதி, 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 ராமனடா, 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 உத்தமனா, சேதுபதி வீரனடா. சேதுபதி
இந்த சேதுபதி ஆட்டம் ஆடினாலும் இந்த சேதுபதி ஆட்டம் பார்த்து எங்க இருந்து ஆளு வருவாங்கயா பெட்டி சொல்லுங்க எங்க இருந்து ஆளு வருவாங்க இந்த சேதுபதி ஆட்டம் பார்த்து சேதுபதி ஆட்டம் பார்த்து மதுரை ஜில்லாவில் ஆளு வரு இந்த சேதுபதி ஆட்டம் பார்த்து சேதுபதி ஆட்டம் பார்த்து மதுரை ஜில்லாவிலே ஆளு வரு அழகு வெயில் ஆட்டம் பார்ப்பதற்கு வெயில் ஆட்டம் பார்ப்பதற்கு இந்த ஊரை சாடு இரண்டு வரும் இந்த ஒயிலா ஆட்டம் பார்ப்பதற்கு ஒயிலா ஆட்டம் பார்ப்பதற்கு பாட்டி இந்த ஊரை சாடு கூடி வரும் அடைய போராட்டம் பார்ப்பதற்கு போராட்டம் பார்ப்பதற்கு போராட்டம் பார்ப்பதற்கு நம்ம ஒரு கோடீஸ்வரர் இரண்டு வரும் இந்த கோலாட்டம் பார்ப்பதற்கு சேதுபதி கோலாட்டம் பார்ப்பதற்கு இந்த ஒரு சனம் கூடி வரும் மாடாட்டம் பார்ப்பதற்கு மாடாட்டம் பார்ப்பதற்கு நம்ம ஒரு மாநிலமே இப்போ திரண்டு வரும் மாடாட்டம் பார்ப்பதற்கு ஓ மாடாட்டம் பார்ப்பதற்கு சேதுபதி ஓ மாடாட்டம் பார்ப்பதற்கு இந்த ஒரு சனம் இரண்டு வரும் எப்படி தெரியுமா எப்பொழுது யாரு வருவாரு யானமலம் ஒட்டக்கடன் அருகருக்கு சட்டம் கட்டி சட்டம் கட்டி சட்டம் கட்டி சீமையில் அந்த சட்டம் கட்டி சீமையில் சமதளக்கு பிறந்தவனா
வெட்டிக்காரனே சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் 4 பேர்த்த நல்லவங்க பேர் எடுக்கணும். ஆமா, நல்லவங்க பேர் எடுக்க ரொம்ப நாளாகும்ண்ணே. என்னதுங்க? ரொம்ப ரொம்ப நாளாகும். ரொம்ப நாளாகும். ஆமா. அந்த 4 பேர் யாரு தெரியுமா ஐயா? யாருண்ணே? யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க கேட்டுக்கோங்க. சொல்லு. முதலில் பார்க்கக்கூடிய இந்த அருமையான மக்கள் என்ன பேர் வாங்கணும்? இன்னைக்கு இந்த மேடைகளே மதுரை பாண்டி நாடகம் இந்த கலப்பராக அப்படித்தான் வந்துச்சு. ஆமா, நம்மளை எல்லாம் அழைத்து வந்து ஏஜெண்டமாகிய மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சேர்ந்து அருமை அண்ணன் திருவாரூரை சேர்ந்த துணை ராஜ நடிகர் உப்பு ராஜா கலைக்குழுவின் சார்பாக நல்ல பேரை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இரண்டாவது யாருன்னு என்னதான் கோயிலா பாடினாலும் சரி, சரி, மகிழாவே ஆடினாலும் சரி, சரி, அங்க ஒரு விஷயம் இல்லை அப்படினால் ஒன்றுமே கிடையாது. எங்கனே? அதாவது ஒளிபெருக்கி என்பார்கள். ஆமா, ஆனா இது அருமையான ஒளிபெருக்கி அல்லவா? உண்மை உண்மை. ஏனென்றால் இந்த குறுகலான இடத்துல ஒரு ஒளிபெருக்கி எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஆமாண்ணே. எல்லாம் சொல்லலாம், என்னையா சவுண்டு பத்தல அது பத்தல நீங்க கேட்கலாம். ஆமா, இந்த குறுகலான இடத்துல ஒளிபெருக்கி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அமைஞ்ச ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி எம்எஸ்கே ஒளிபெரியா இருக்கும் மற்றும் அதில் பணிபுரியக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் அருமை உடன்பரமா சகோதரர் திருவாரூரை சேர்ந்து உப்பு ராஜா கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நினைத்த வணக்கம். மூணாவது யாருனே? யாருண்ணே? பக்கம் மேலும். சரி, ஏன்னா இந்த இடத்துல தாய் இருந்தே விளங்கக்கூடாது. யாரு? யாரு? நீங்க தான் ஐயா. சரிண்ணே. நீங்க பெத்த பிள்ளை தவறான பாதையில பண்ண விடுவியா? வீடு எப்படிண்ணே விடுவோம்? விட முடியுமாங்க? ஏனென்றால் இது தவறான பாதை சாமி. வேற பாதையில பொண்ணு சொல்லணும். இந்த இடத்துல நாங்க ஒரு தவறு செஞ்சாலும் கண்டிப்பா சுட்டி கட்டக்கூடாது. யார்? தாய் தந்தையா விளங்கக்கூடிய உண்மை. பக்கம் மேல் என்று சொல்லக்கூடிய பக்கா மேலும். இன்னைக்கு அமைஞ்ச பக்கம் மேலம் ஐயா கிடையவே கிடையாது. அருமையான பக்கம் மேல அமைஞ்சிருக்கு. நம்ம ஆள் பண்ணாலும் அப்படி கிடைக்குமாயா? கிடைக்கவே கிடைக்காது. அருமையான பக்கம் மேலும். நாலாவது யாரு? உள்ள இருக்கக்கூடிய நடிகர்கள். இந்த நல்ல வெள்ளம் வாங்கி எல்லாரும் என்ன பண்றோம்? என்ன பண்றோம் சொல்லுங்க பெட்டிக்காரு? என்னல முடிஞ்சளவு எல்லாரும் மாடி மேல மாடி கட்டுவோம். ஆமா, கோபுரம் மேல கோபுரம் கட்டுவோம். ஆமா. அட எல்லாரும் இந்த பணங்காசை சம்பாதிப்போம்யா. சரி, எதுக்கு? எதுக்குண்ணே? செத்தா இந்த அண்ணா கை தவிர்த்துட்டு தான் விடுறாங்க. ஒட்டு துணி கூட இல்லாம கூட உள்ள குழியில ஓடுவாங்க. அதை என்னைய நம்ம அடகு வச்சு அங்க போய் திங்க போறோம்? அது கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போயிரும். அதுக்குள்ள ஏ வாசல நீ மதிக்காதங்கிறதும் ஏ வாக்கிய போக்க நீ வராதுங்கிறதும். ஆமா. எதியா திரும்ப எதுவும் பிறக்க போறோமா? அது கிடையாதுண்ணே. கிடையவே கிடையாது. இருக்கிற வரைக்கும் தாய் பிள்ளையா எல்லாரும் சந்தோஷமாக இருந்து இந்த தாய் எப்படி வருடமும் வருடம் ஒரு தடவை, அதாவது திருவிழா என்று சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய கலை நிகழ்ச்சி வச்சு இவ்வளவு பெரிய செலவு பண்ற இதுக்காக கண்டிப்பாக தாய் நாடகம் பார்த்தால் நம்மளெல்லாம் காக்கக்கூடிய. ஏன்னா இன்னைக்கு வரி பணத்தை வாங்கிட்டு போய் தான் நம்ம நல்லா இருக்கோம். ஆமா, அவங்க நல்லா இருந்த தாய் நம்ம நல்லா இருக்கோம். உண்மை உண்மை. அதனால கண்டிப்பாக தாய் கண்டிருந்து பார்த்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைபற்ற செல்வத்துடன் தாய் சூழாயுதம் எப்படி வந்ததோ இந்த மதுரை பாண்டிமணி வீச்சர்வா எப்படி வந்ததோ ஒரு குடும்பமாகப்பட்டது செல்லும் இடமெல்லாம் வாழும் வளரும் என்பார்கள். எதுக்காக சொல்றேன்னா தயவு செஞ்சு யாரும் அடிச்சுக்க வேணாம், இது பண்ண வேணாம். ஆமா, எல்லாரும் இருக்கிற வரைக்கும் தாய் வழியா சந்தோஷமா இருந்துட்டு போயிருந்தங்க. திரும்ப இதுவும் புறக்க போறதுல, அதாவது உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி என்னை 10 மாதம் ஈண்டெடுத்த தாய்க்கு நிகர் என்று சொல்லக்கூடிய 300 நாள் சுமந்து தன்னுடைய தந்தி சரிய பெற்றெடுத்த தாய் தாயா முதல் தெய்வம். ஏன் என்றால் ஈ எறும்பு கிடைக்கிறது நமக்கா இருக்கும், துடிக்கிறது யாருனே? தாய். ஏன்னா எறும்பு கடிச்சிருச்சு தாய்னே. தாய் தாய் கண்டிப்பாக என் பிள்ளை அது கடிச்சு இது கடிச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு போய் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி என் பிள்ளைக்கு அந்த நோயாகப்பட்டது குணமானு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் யாரு? அதாவது கல் சிலையாக இருந்து மக்களை காக்கக்கூடிய தெய்வம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி உருவமாக இருந்து காக்கக்கூடியது யார்? 10 மாதம் ஈன்றெடுத்த தாய் என்பார்கள். இருந்த போதிலும் என்னுடைய தாய் பாடலை பார்த்துட்டு கதை தொடர வேண்டும் என்றால் எப்படி? ஆதரிக்க யார் இருக்கா? புது சீல வாங்கி வந்தே
உன்னை புதச்சையோடு பார்ப்பதற்கா எத்தனை பிறவி என்று உன் முகத்தில் நான் ஒழிக்கிறேன். இங்கு போய் தேடுவனமா பட்டவன நான் அழைக்க எங்க போய் தேடுவனம்மா பட்டவனே நான் அழைக்க நான் கொண்ட கனவு நந்தவனே அந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்தில நீ கலகலன சிரிச்சு கண்டாங்கி சிறையிலேயே கண்ணீரத்தான் தொடச்சு என்ன போல பாவியாரோ எங்க வந்து பிறக்கலே வைப்பு கொடுப்பலையோ எனக்கு அங்கே கேட்கலே கண்ணத்திலும் இந்த கண்ணின் கடவுள் மேல விளட்டு கண்ணத்தில விழுந்த கண்ணு கடவுள் மேல விளட்டு அம்மா இல்லாத அம்மா இல்லா கடவுளிப்பு அம்மா விளட்டு. அதாவது தாய் தந்தைக்காக எவ்வளவோ பாடல் இருந்த போதிலும் ஆமா ஏனென்றால் உண்மையிலுமே என்ன சொல்லணும் அப்படின்னா என்னங்க இப்ப நீங்க வாசிக்க ஆமா முடியாது. அது மாதிரி எனக்கு என்ன இடமோ அந்த இடத்தை நான் தக்க வச்சுக்கணும். ஏன்னா நானும் சாமி அழைச்சு நானே எல்லா பாட்டையும் பாடிட்டேன் அப்படின்னா ராஜா பாட்டுக்கு மத்தவங்க யாரும் மரியாதை கொடுக்குறாங்க அதாவது மயன் அதாவது அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க கூடியது எல்லா பாட்டையும் நம்ம எல்லாமே எப்படி என்றால் இந்த தாயோடு என்னை காக்கக்கூடிய தாயோடு பட வேண்டும் என்றால் ஆளை கரபாலை நான் போடவா ஆத்தாளவதான சாராட்டே ஆளை கரபாகனா போடினா ஆத்தாளரும் பாறை நீராட்டனே சாரி வாழாதனா காய்தனா அம்மாவதான இருப்பாட்டனே செய்தலில் மேடையுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்றேன் சக்கரை தேவனின் காலையா காத்திருக்கு தாயிருக்கு கவலைகள் ஏது சொல்லு வந்த பூக்கொடுத்து நீ சூடிக்கொள்ளு படிக்குமா வார்த்தைத்தாரு நான் சாரிக்கம்மா பாட்டு சொல்லு அந்த பூக்கொடுத்து நல்ல பூமி கொண்டு தை மாதம் 1ஆம் தேதி உரங்காம்பட்டிக்கு மாடு பிடிக்க போறோம்னால எங்க போனாலும் தனியா போக மாட்டேன்.
எனக்குன்னு ஒரு ஆளு எனக்குன்னு ஒரு அன்பர் இருக்கான். முத்துராசா பாக்கணும் இல்ல? ஆமா முத்துராசா பாத்துருவோமா? பாத்துருவோம். ஓட்டநல்லு பெருநடையா ஓடிவாடா முத்துராசு, ஓட்டநல்லு பெருநடையா ஓடிவாடா முத்துராசு, சின்ன சின்ன